வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 2500 ரூபாய் வரவு வைக்க காத்திருக்கிறது, இதை பற்றின ஒரு முழுமையான அலசல்கள் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். யாருக்கு இது பயன்படும், யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்க தற்சமயம் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மக்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் எதிர்பார்ப்புகளும் கள நிலவரங்களும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஒரு முழுமையான பகுப்பாய்வை கொடுக்க போகுதுங்க. மகளிர் உரிமை தொகை 2500 எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும், இதுதான் எல்லாருமே இப்போ கேட்குற கேள்வி. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கீழே கொண்டு வரப்பட்டுள்ள முக்கிய மாற்றங்கள் மற்றும் நிதிநிலை ஒதுக்கீடு குறித்து இந்த ஆதாரமானது விளக்கும். தற்பொழுது இந்த அரசு உதவித்தொகையை 2500 உயர்த்துவது குறித்து புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிப்பது குறித்தும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றுவதன் மூலம் நிதி சுமையை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்து அரசு அதிகாரிகள் கணக்கீடு செய்கின்றனர். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகே இது உயர்த்தப்பட்ட தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தகுதியுள்ள பெண்கள் அனைவரும் பயன்பெறுவதை உறுதி செய்யும் பல்வேறு விதிமுறைகளை பரிசீலனை செய்யப்படுகிறது. இது குறித்து தொடர்பான நிதி அறிக்கையை ஆய்வு செய்த பின்னரே இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தற்பொழுதைய எதிர்பார்ப்புகளும் கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதி 1000 ரூபாய், தற்பொழுதைய இலக்கு அப்படின்னா 2500 ரூபாய். அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே 3000 ரூபாய். 2026 திமுகவுடைய வாக்குறுதி 2000, தற்போதைய பயனாளிகள் பார்த்திங்கன்னா 2500 ரூபாய். தாவேகாவுடைய வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2500, 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு, 60 வயதுக்கு மேலே போச்சுன்னா 3000, அனைத்து தகுதியான மகளிருக்கும். தற்போதைய நிலை என்ன, இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படின்னா மே மற்றும் ஜூலை மாதங்களில் 1000 மட்டுமே, ஜூன் மாதங்களில் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டது. இந்த ஜூலை 15ஆம் தேதி 2500 3000 வரவு வைக்கப்படுமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. பயனாளிகளே புதுசாக சேர்க்க போகிறாங்க மதிப்பீட்டிலேருந்து, ஓகேங்களா. திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள தாமதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய விண்ணப்பங்களை ஆய்வுகள் எடுத்துகிட்ருக்காங்க. நிதிச்சுமைகள் எல்லாமே போயிட்டுருக்கு, நிறைய நிதிச்சுமைகள் எல்லாமே இருக்கிறதுனால புதிய விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்படுது. பயனாளிகளின் வயது வரம்பு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த நிதிச்சுமையை கணக்கீடு செய்கிறாங்க. 1000 2500 உயர்த்துவதற்கு முன் தமிழ்நாடு அரசு 3 முக்கிய கொள்கைகளை ஆய்வு செய்து வருகிறது. அதில் விண்ணப்பங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டமைப்புகள், வாய்ப்பு வழங்கலாமா வேணாமா, மகளிர் தொகை இந்த புதுசாக 2700 வழங்குவதற்கான சில முக்கியமான அறிவிப்புகளில் இது ரொம்ப முக்கியம். ஏன் இதன் மூலம் நிதி மாற்றங்களை கணக்கிட்டு அரசின் நிதிச்சுமையை சமன் செய்ய திட்டமிடுகிறது, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர், 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை பேர், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் எடுக்கிறாங்க. 2500 3000 உரிமை தொகை திட்டத்தில் தொடர்புடையவர்கள். புதியதாக விண்ணப்பிக்க போர்ட்டலை திறக்க வேண்டுமா என ஆரம்ப கட்ட பரிசீலனை. எத்தனை லட்சம் விண்ணப்பங்கள், வாய்ப்பு வழங்கப்பட்டால் புதிதாக குவியும் விண்ணப்பங்கள் எண்ணிக்கையை கணித்தல். தகுதியானவர்கள் எத்தனை பேர், அரசின் கடுமையான விதிமுறைகளின்படி வழங்கப்பட்ட இறுதிக்கட்ட பயனாளிகளை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இறுதிக்கட்ட முடிவு அடுத்த கட்ட நகர்வாக என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குங்க. இறுதிக்கட்ட நிதிச்சுமையை எந்த இதில் நம்ம கணக்கிடுறது, தரவு மற்றும் நிதி மதிப்பீடுகள், பயனாளிகளின் பிரிப்பு மற்றும் புதிய வரவு செலவு கணக்கீடுகள் முழுமையாக பரிசீலனை செய்யப்படும். உயர்மட்ட குழு ஆலோசனை. முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள், அரசு துறை அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை கூட்டம் நடைபெறும். பட்ஜெட்டுக்கு முந்தைய முடிவு வரலாம். வரவிருக்கும் மாநில பட்ஜெட் தாக்கத்திற்கு முன்பாக நிதி நிலையை ஆராய்ந்து திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா என்ற இறுதி முடிவு எடுக்கப்படும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. இறுதியாக 2500 3000 எப்பொழுது முதல் வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ தேதி வழங்கப்படும். அரசின் நிதிச்சுமையை கணக்கிடப்பட்டு மாதம் மற்றும் ஆண்டுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை துல்லியமாக மதிப்பிட்ட பின்னரே இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. நண்பர்களே, மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு 2500 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.